சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 4வது பிளாட்ஃபார்மில் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சூட்கேஸ் கேட்பாரற்று கிடந்தது. போலீசார் சந்தேகப்பட்டு ஆராய்ந்தபோது அதிர்ந்தனர். சூட்கேஸில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் இருந்தது. தலை, கைகள், கால்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருந்தன. தலையும் இல்லை. சூட்கேஸ் கிடந்த அந்த இடத்தில் சிசிடிவியும் இல்லாததால் கொலையானவர் யார், குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிப்பதில் ஓட்டேரி போலீசாருக்கு சவாலாக இருந்தது. தனிப்படை போலீசார் மற்ற இடங்களில் உள்ள சிசிடிவி பதிவுகள், காணாமல் போனவர்களின் பட்டியலை ஆராய்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். கொலை செய்யப்பட்டவர் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த அமீர் அலி என்பதை கண்டுபிடித்தனர். கொலை தொடர்பாக அவரது மனைவி ரோஹிமா, அவரது நண்பர் அஷ்ரப் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மனைவி ரோஹிமா அளித்த வாக்குமூலத்தில் திடுக்கிடும் உண்மை வெளியே வந்தது. ரோஹிமாவுக்கு அமீர் அலி 2வது கணவர். இருவரும் சென்னையில் பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் வடமாநிலத்தவர்களுக்கு தங்கும் இடம் ஏற்பாடு செய்யும் வேலை செய்து வந்தனர். அமீர் அலிக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருந்துள்ளது. ரோஹிமாவை அடிக்கடி அடித்து கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. ஆத்திரத்தில் இருந்த ரோஹிமா தனது நண்பர் அஷ்ரப் உதவியுடன் கணவர் அமீர் அலியை கொலை செய்துள்ளார். மயங்கிய நிலையில் இருந்த கணவரின் தலை, கை, கால்கள் மற்றும் ஆணுறுப்பையும் வெட்டி எடுத்துள்ளார். தலையை செங்கல்பட்டில் வீசியுள்ளனர். கை, கால்களை பேக் செய்து வடமாநிலத்திற்கு செல்லும் ரயிலில் போட்டுள்ளனர். உடலை மட்டும் ரயில் நிலையத்தில் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அமீரின் தலை உள்ளிட்ட உடல் பாகங்களை தேடி எடுக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர். இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது.